நேர் அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் பச்சை மோர் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்மர் சீசன், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிச்சனில் உட்காந்துக்கிட்டு ஐயோ இந்த மாதிரி சமைக்கணுமே அப்படியே வேர்த்து கொட்டிக்கிட்டு, அதனால் ஒரு சிம்பிள் ஆனால் ஃபுல்லாக புரதம் அப்புறமா நம்மளுக்கு தேவையான சக்தி அத்தனையும் அதே ஒரே ஒரு குழம்புலேயே இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். வெள்ளரிக்காய் துருவினது 1 கப், தயிர் 1 கப், பச்சை மிளகாய் 4, வத்த மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு, கருவேப்பிலை 2 ஆர்க், கொத்தமல்லி 1 மேஜை கரண்டி, புதினா 1 மேஜை கரண்டி, உப்பு தேவையான அளவு, எள்ளு 1 மேஜை கரண்டி, தேவையான அளவு எண்ணெய், 1 சிட்டிகை பெருங்காயம், ஒரு சிறிய தக்காளி, ஒரு சிறிய வெங்காயம். இந்த பச்சை மோர் குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க, இதில் மெயினாக உங்களுக்கு காய்கறியோட கட்டிங் தான் நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஒரே ஒரு தாளிப்பு. எல்லாமே பச்சையாக தாளிப்பில் தான் உங்களுக்கு மொத்த டேஸ்ட்டுமே வரப்போகுது. ஸோ அந்த தாளிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்களை துருவணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதோட வெள்ளரிக்காயை திருவும்போது அதோட கசப்பு தன்மையை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரிக்காய் ரெகுலராக நம்ம கடையில் கிடைக்கிற வெள்ளரிக்காய் தான், ஆர்கானிக் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே எடுக்கலை. பட் இதில் மெயினாக உங்களுக்கு இந்த கசப்பு தன்மை சில வெள்ளரிக்காயில் இருக்கும். அதை நம்ம எடுக்கிறதுக்கு இதை நான் இப்போ நல்லா அலம்பி தொடச்சி வச்சுட்டேன். இந்த சைட்ஸை கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மொத்த சாப்பாடுமே உங்களுக்கு ஒரு கசப்பு வந்துடும். இது அப்புறமா ஒன்றுமே செய்யவே முடியாது, கரெக்டே பண்ண முடியாத ஒரு தப்பு இது. இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கசப்பை எடுத்தே தான் ஆகணும் வெள்ளரிக்காயில், அதுவும் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் வாங்கும்போது. ஸோ இப்போ 2 சைட்ஸையும் நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ண அப்புறமா பொறுமையாக நீங்கள் இந்த மாதிரி தேங்க. பார்த்தீங்கன்னா அப்படி வெள்ளையாக வரும். இது ரொம்ப முக்கியங்க. இந்த வெள்ளையை நீங்கள் எடுக்கலைன்னா உங்களுக்கு மொத்த சாப்பாடுமே கசப்பு எடுக்க ஆரம்பிக்கும். இந்த வெள்ளையை எடுத்துட்டிங்கன்னா மேல் தோலை கூட நீங்கள் சீவாமையே நீங்கள் சமைக்கலாம். அதையும் அப்படியே இதாலேயே வழிச்சிடலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் செய்யணும். நான் இந்த சைடு இப்போ போகிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். இந்த மாதிரி இந்த வெள்ளையை கம்பல்சரியாக நீங்கள் எடுக்கணும். இது எடுத்தாச்சு. இப்போது எடுத்துட்டு லைட்டாக நீங்கள் தோலை கத்தியாலேயே இப்படி ஸ்க்ரேப்பிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். இதுக்கெலாம் தோல் எடுக்கணும்னு கிடையாது. இந்த கசப்பை எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரேப்பிங்கே உங்களுக்கு போதும். ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் இதையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயும் உங்களுக்கு நார் சத்து அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு துவர்ப்பு சுவையும் கொடுக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த கசப்பை எடுத்தாச்சு. இது திருவ போகிறோம். திருவறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட திருவிழாவில் 2 விதமாக இருக்கும். அதில் கொஞ்சம் பெருசாக, அதாவது நம்மளோட இந்த ஃபிஷ் விங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது வரும். அதனால் இந்த பெருசை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் தண்ணி நிறைய அப்படியே ஊறி இருக்காது அந்த மோர் குழம்பு பண்ணும்போது. ஸோ இந்த பெருசில் நீங்கள் இதை திருவணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை துருவியாச்சு. இதில் இருக்கிற இந்த எக்ஸஸ் தண்ணியை நம்ம புழிஞ்சு தான்
இந்த குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் தான் போடும். ஏன்னா நம்மளுக்கு மெயின் வந்து இதில் வந்து வெள்ளரிக்காய். இதுவும் வந்து உங்களுக்கு பொடியாக வந்து அரிஞ்சுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு சிறிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கோம், தக்காளி கட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி இஞ்சியும் நீங்கள் வந்து மேலே இருக்கிற தோலை சீவிட்டு வச்சுக்கணும். அதை தவிர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாசனைக்கு. கருவேப்பிலை மட்டும் 2 ஆர்க் வச்சுருக்கேன். இப்போ மெயினாக நம்மளுக்கு வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ துருவி இருக்கிற இந்த வெள்ளரிக்காயோட தண்ணியை வந்து நம்ம புழிஞ்சிடணும். ஸோ நான் இப்போ இதில் எல்லாத்தையுமே இதில் தான் அப்படியே மொத்தமாக பச்சையாக போட போகிறேன். இந்த கை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சுக்குங்க. இந்த தண்ணி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த தண்ணியை நீங்கள் வந்து உப்பும் மிளகும் போட்டு குடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வெள்ளரிக்காய் அப்புறமா தர்பூஸ்லாம் பார்த்திங்கனாக்க ஆல்மோஸ்ட் 80-90% வந்து உங்களுக்கு அதில் தண்ணி தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ மொத்த தண்ணியும் நம்ம இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த பச்சை மோர் குழம்புல இவ்வளோ தண்ணியை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து தண்ணியாகிடும். திக்காக வேணுங்கும்போது இந்த புழிஞ்சு இப்படி போட்டுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர்லையே தான் நம்மலாம் வேலை பண்ணுறோம். ரொம்ப யாருக்குமே வந்து கம்ப்யூட்டரில் அதிகமாக வேலையாயிடுச்சு. இப்போ நைட்டில் நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு கண் எரிச்சல் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஏசியில் தான் உட்காந்துக்கிறோம். ஸோ எல்லாத்தோட சூடும் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து கண்ணில் வந்து உட்காந்துக்கும். அடுத்து நான் காத்தால எழுந்துக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கண்ணில் வந்து எரிச்சல் இருக்கும். இல்லைன்னா கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி உங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு என்றைக்கெலாம் வந்து ரொம்ப உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வேலை இருக்கும், அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வெள்ளரிக்காயை நல்லா தடியாக கட் பண்ணிவிட்டு கண் மேலே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்பூனால் கண்ணில் வந்து இது விளக்கெண்ணையை தடவிடுங்க. தடவிட்டு அது மேலே இந்த வெள்ளரிக்காயை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்திங்கன்னா மொத்த சூட்டையும் வந்து எடுத்துரும். ரொம்ப சூடு அதிக சூடு இருக்கிறவங்களுக்கு தொப்புளை சுற்றியும் நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் தடவிட்டு கண் மேலேயும் விளக்கெண்ணெய் தடவி அது மேலே நீங்கள் வந்து இந்த வெள்ளரிக்காயை வச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற சூட்டை வந்து நல்லா எடுத்துரும். வெள்ளரிக்காய் அப்புறம் வெங்காயமும் அதோட தண்ணியை வந்து ஊற்றும். அதே மாதிரி தக்காளியும். ஸோ மற்ற ரெண்டும் நம்மளால் வந்து புழிஞ்சோன்னாக்கா டேஸ்ட் வந்து மாறிடும். இது ரெண்டும் அப்படியே நம்ம போட்டுடலாம். இது மட்டும் தண்ணி ஆட் பண்ணுவோம். இதில் நான் இப்போ வந்து உப்பும் மிளகும் போட்டு நான் குடிக்க போகிறேன். இந்த வெங்காயம் அப்படியே இங்கே அரிஞ்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, இங்கே இருக்கிற கொத்தமல்லி, புதினா, இது ரெண்டும் நான் வந்து இதில் சேர்த்துறேன். இது ரெண்டும் நான் தாளிப்பில் யூஸ் பண்ண போகிறேன். கை கழுவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ தாளிப்பு மெயின் இதில் அப்படி சொன்னேன் இல்லையா, ஆரம்பிக்கும் போதே அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் பிடிச்சவங்க வந்து நல்லெண்ணெயும் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் சில பேருக்கு பிடிக்கும், தேங்காய் எண்ணெயும் ஊற்றலாம். நான் இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச குக்கிங் ஆயிலில் யூஸ் பண்ணுறேன். இந்த சூட்லேயே வந்து நீங்கள் இந்த பெருங்காயத்தை ஆட் பண்ணிங்கனாக்கா அதோட மனம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது வந்து தாளிச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாக இருக்கும்போது பெருங்காயத்தை ஆட் பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து சீரகம். இதுவும் கொஞ்சம் தாராளமாக சீரகம். ஸோ கடுகு, சீரகம். அடுத்தது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை உங்களுக்கு நல்ல மனம் வரணும் அப்படின்னா எப்போவுமே வந்து அதை கிள்ளி போடுங்க.
இந்த பச்சை மிளகாயை ஏன் எண்ணெயில் போடுறோம் அப்படின்னா பச்சை மிளகாயோட காரம் வந்து கரெக்டாக எண்ணெயில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். டைரெக்டாக நீங்கள் அதில் போட்டும்போது தயிரோடு போடும்போது உங்களுக்கு காரம் வந்து தூக்கலாக ஆகிடும். அதனால் இப்படி பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப அதிக காரமும் இருக்காது, மிதமான காரத்தில் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு வத்த மிளகா இல்லை 2 வத்த மிளகா, அதை கிள்ளி போடுங்க, அதோட காரம் நல்லாயிருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு பெருங்காயம். கொஞ்சம் அது சூடு இருக்கும் போதே நீங்கள் பெருங்காயத்தை வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெயில் வந்து பெருங்காயம் போட்டிங்கன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து அதை வந்து வதக்கி விடணும். நான் இப்போ இதை ஆஃப் பண்ண போகிறேன். இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஒன்றும் சேர்க்கலை, என்ன அப்படின்னாக்கா உப்பு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். கேஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இதில் நான் வந்து தயிரை வந்து நல்லா அடிக்கப்பேன். திக்காக தயிர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உங்களுக்கு. தயிர் காய்ச்சறதுமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தயிருக்கு நீங்கள் வந்து பால் வந்து தனியாக நீங்கள் காய்ச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தனியாக வந்து தயிருக்கு வந்து பால் காய்ச்சிக்குங்க. அதாவது ஹையில் வைக்காமல் சிம்லேயே வச்சு பாலை வந்து நீங்கள் காய்ச்சிட்டு அந்த காய்ச்சின பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு கம்பல்சரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் அப்படியே லைட் சூடு இருக்கும்போது நீங்கள் வந்து நாளத்தோட தயிரை நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு புளிப்பு இல்லாமல் க்ளீனாக டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு யோகர்ட் மாதிரியே தயிர் வரும். இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா காய்ச்சிட்டு அதை நீங்கள் வந்து பானைக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து புற ஊற்றினீங்கனாக்க எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கிறது இல்லையா, அது ஃபுல்லாக அந்த பானை வந்து எடுத்துரும். உங்களுக்கு திக்காக தயிர் இருக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறேன். வேணால் நீங்கள் வந்து இதில் மஞ்சள் கூட போட்டுக்கலாம், நான் போடலை. அந்த மஞ்சள் சுவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்க நீங்கள் போட்டுக்கலாம். தான் நான் வைக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த குழம்பை வந்து லூஸ் ஆக்கிடும். சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இங்கே இருக்கிற வறுத்த எள்ளு, இது கொஞ்சம் நல்லா தாராளமாக போடுங்க, அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதோட ஒரு சிட்டிகை மிளகு, நல்லா சூடாக ரைஸ், கொஞ்சோண்டு வந்து நெய் போட்டுட்டு இந்த பச்சை மோர் குழம்பை நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இதை இப்போ பிளேட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம நேயருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், என்னடா அது பச்சையாக நான் வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து அரிஞ்சு அதில் அப்படியே போட்டுட்டேன், பச்சை மிளகாய் இஞ்சி கூட ஓகே, ஆனால் பச்சையாக வந்து வெங்காயமும் தக்காளியும் அது வந்து ஒரு தயிர் பச்சடி மாதிரி இருக்குமே அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும். அதுக்கு தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா, தாளிப்பில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து தாளிப்பு. இந்த தாளிக்கும் போது நம்ம வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் கூடுதலாக, இப்போ பச்சடிக்கெலாம் நீங்கள் வந்து ஒரே ஒரு மேஜைக்கரண்டி வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா 3 மேஜைக்கரண்டி எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் வந்து நல்ல சூடாக ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கடுகு, அப்புறம் சீரகம் தாளிச்ச அப்புறமா நான் வந்து பெருங்காயத்தையும் அதில் தாளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாய் அதில் டைரெக்டாக போட்டுட்டு உங்களுக்கு வத்த மிளகாயும் அதிலே போட்டுட்டு அந்த சூடான எண்ணெயில் தயிரை மிக்ஸ் பண்ணி அந்த இதில் வந்து நம்மளோட வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் இருக்கிறதுல நம்ம ஊற்றும்போது அந்த சூட்லேயே உங்களுக்கு வந்து அந்த பச்சையாக இருக்கிற அந்த வெங்காயத்தோட தன்மையை வந்து அதை எடுத்துரும். அதை எடுத்த அப்புறமா அந்த சூட்லேயே நீங்கள் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக செட்டில் ஆகிருக்கும். ஒரு பச்சை வாசனை வரவே வராது. அதுவும் நம்ம இதை வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது, சூடான சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். எள்ளும் வந்து உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இன்னொன்று பண்ணலாம் நீங்கள் இதில், இதுக்கு வந்து எள்ளோட வேர்க்கடலையும் நீங்கள் சேர்த்திங்கனாக்க இன்னுமே வந்து ஒரு அருமையான கம்ப்ளீட் மீல், அதாவது புரதம் தேவைப்படும் போது எள்ளை நம்மளுக்கு அதுவுமே கொடுக்கும். பட் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாக்க வறுத்த வேர்க்கடலையும் நீங்கள் சேர்த்துட்டிங்கனாக்க அது வந்து இன்னுமே கூடுதலான ஒரு முழுமையான சாப்பாடு ஒரே சாப்பாட்டில். இதுலேயே வந்து ரைஸோடு நம்ம வந்து வெந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு கம்ப்ளீட் மீல் ஆகிடும். இதோட பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு எண்ணெய் ஊற்றாத சப்பாத்தி, அதாவது ஃபுல்காவோடையும் இது வந்து அருமையாக இருக்கும். ஸோ இந்த பச்சை மோர் குழம்பு ஒரு அருமையான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் இதை காத்தால செஞ்சு கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மதியம் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அது வந்து அந்த தண்ணி வந்து நீட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். நேருக்கு அப்புறமா அடுத்த ஒரு கேள்வி வரும், எனக்கு வந்து அன்றைக்கி எங்கள் வீட்டில் வெள்ளரிக்காய் இல்லை, ஆனாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக சமைக்கணும், ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க உங்கள் வீட்டில் வந்து மஞ்சள் பூசணி இருந்துச்சுன்னா மஞ்சள் பூசணியும் அருமையாக நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்லாம். அதையும் என்ன பண்ணணுன்னாக்கா மேலே இருக்கிற தோலை சீவனும், உள்ளே இருக்கிற அந்த சதையும் நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரேப்பரால் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு நம்மளோட திருவிழாவில் வந்து திருவிட்டிங்கனாக்க இதே ப்ராசஸ்லேயே நீங்கள் வந்து மஞ்சள் பூசணியும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து வாழைத்தண்டும் வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம். அதில் வந்து அதிகமாக நார் சத்து இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் அப்படிங்கிறது வந்து வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு வந்து உங்களுக்கு நிறைய டாக்டர்ஸுமே வந்து சொல்கிறாங்க, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வாழைத்தண்டை வந்து பச்சையாக ஜூஸாக குடிக்கலாம், இல்லைனாக்கா பச்சடியாக சாப்பிட்லாம், அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ வாழைத்தண்டும் நீங்கள் வந்து பச்சையாக சாப்பிட்லாம். இது எல்லாமே ப்ராசஸ் ஒன்றே தான். ஆனால் வாழைத்தண்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து அதை அரிஞ்ச அப்புறமா உங்களுக்கு வந்து அதை வந்து நல்லா அதோட எக்ஸ்ட்ரா நாரை வந்து எடுக்கணும். அது எப்படி எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தாக்க, நம்மலாம் வந்து வீட்டில் வந்து புது விளக்குமாறு இருக்கும், அதில் இருக்கிற அந்த குச்சியை வச்சு க்ளீனாக எடுக்கலாம். இப்போல்லாம் வந்து ஸ்கியூவர் ஸ்டிக்ஸே வந்துடுச்சு. அந்த ஸ்கியூவர் ஸ்டிக்ஸை வச்சு நீங்கள் வந்து நல்லபடியே சுற்றிக்கணும். எப்படி அப்படின்னாக்கா கட் பண்ணின அப்புறமா அதை வந்து நீர் மோரில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் அந்த மோரில் போட்டுட்டு அந்த நல்லா கிளறின அப்புறமா இந்த வாழைத்தண்டை அதில் போட்டுட்டு அப்புறம் அப்படியே நீங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டே ஒரே சைடாக சுற்றணும். இப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா நார் முழுக்க வந்து இந்த குச்சியில் வந்து நீட்டாக ஒட்டிக்கும். ஸ்கியூவர் ஸ்டிக்ஸ்லேயே ஒட்டிக்கும், இல்லைனாக்கா புது விளக்குமாறு இருந்துச்சுன்னா அதோட ஒரு குச்சியை எடுத்து கூட க்ளீனாக நீங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா நாரெல்லாம் வந்துடும். அப்புறமா இதே ப்ராசஸ் தான், எப்படி நம்ம வந்து வெள்ளரிக்காயை சமைச்சோமோ அதே மாதிரி தான் அந்த பச்சை வாழைத்தண்டு மோர் குழம்பும் செய்யணும்.
இன்னொரு அருமையான வந்து ஒரு காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சொரைக்காய். சொரைக்காய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் உண்டு. உடம்புல இருக்கிற நீரை வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து சொரைக்காய்க்கு உண்டு. அதுவும் வந்து யாரெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ லேடிஸ், அவங்களுக்கு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், அந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வந்து கால் வீக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கால் வீக்கத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பழையங்காலத்து வைத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொரைக்கால கூட்டு செஞ்சு தருவாங்க. அப்போ வந்து அவங்களோட அந்த கால் வீக்கம் வந்து போகும். நானே சாப்பிட்ருக்கேன். என்னோடய முதல் குழந்தைக்கு வந்து ரொம்ப எனக்கு கால் வீக்கம் இருந்துச்சு. அப்போ எங்கள் பெரியப்பா எனக்கு சமைச்சு கொடுப்பாரு, இந்த மாதிரி சொரைக்காய் கூட்டு சாப்பிடு, கால் ரொம்ப வீங்கியிருக்கேன் அப்படின்னு. அவ்வளோ அருமையான ஒரு பொருள் வந்து சொரைக்காய். ஸோ இந்த வெள்ளரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் சொரைக்காயும் யூஸ் பண்ணலாம். திருவணும் அதே மாதிரி அந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் புழிஞ்சிட்டு இந்த பச்சை மோர் குழம்பு பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னா ஆல்டர்னேட்னு பார்த்திங்கனாக்க நம்மளுக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்ற வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு, மஞ்சள் பூசணி, அப்புறம் சொரைக்காய். ஸோ ஒரு அருமையான பச்சை மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.